நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பெண்மணி வராங்க. எனக்கு வலிப்பு நோய் வருவதாக அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நோய் கடுமையான ஒரு வேதனையான ஒரு நோய், உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்ப வரும், எந்த நிலையில வரும்னு தெரியாது. அடுப்பங்கரையில் இருக்கும் போது நெருப்பில் விழுந்தவர்களும் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நோயிலிருந்து விடுதலை பெற அல்லாஹ் கிட்ட எனக்காக துஆ கேளுங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன் தஸ்பிரி வலக்கில் ஜன்னா, நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு இதுக்கு சொர்க்கம் கூலி. இல்ல நீ நாடினால் விரும்பினா சொல்லு, நான் உனக்காக துஆ கேட்கிறேன். பொறுமையா இருக்கிறேன், உனக்கு சொர்க்கம் இருக்கு என்று சொன்னதுதான் தாமதம். ரொம்ப நேரம் யோசிக்கல. அடுத்த வார்த்தையாக ஒரு கணமும் சிந்திக்காம, அல்லாஹ்வின் தூதரே, பொறுமையாக இருந்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பெண்மணி. இது அல்லாஹ்வோட சோதனையா? இதுக்கு கூலி சொர்க்கமா? இதை விட இன்னும் எத்தனை மடங்கு இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அப்ப இந்த உலகத்துல நாம சிந்துவ கண்ணீர், மனசு நொந்து போறது எல்லாத்துக்கும் கூலி இருக்குது.